ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு முட்டை சாதம், எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் எந்த ஒரு சாஸுமே சேர்க்காம ஹெல்த்தியாக நான் என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். எப்பவுமே எங்கள் வீட்டில் நான் இது போல் தான் செய்வேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டு குட்டீஸு பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் யாராச்சும் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கொஞ்சமாக கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயம் பெரிய வெங்காயமாக பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் பீன்ஸு நல்லா மெல்லிஸாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதே போலேயே கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேரட்டு ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே போல் நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இது ஆயிலில் ஃப்ரை பண்ணுறப்போ சின்னசாக கட் பண்ணால் தான் வேகும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் ஒரு 3 எடுத்திருக்கேன். அது இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும், அதனால் இது போல் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முழுசாகவும் சும்மா கீரையும் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். ரைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முட்டை எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருக்க ரைஸு பாருங்கள், வீட்டிலையே செஞ்ச பொன்னி அரிசி வடித்த சாதம் வடித்து வச்சுருக்கேன். இது குக்கர் ரைஸு, சீரக சம்பா, எந்த ரைஸ் விருப்பமோ நீங்கள் அந்த ரைஸ் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லா பொருளும் ரெடி. இப்போது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பேன் வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பீன்ஸு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன காய்கறி விருப்பமோ அது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கோஸு, குடமிளகாய் எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம் இது இல்லாமல் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் காய்கறி சேர்க்க விருப்பம் இருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கலாங்க இந்த ஸ்டேஜில். இப்போது வெங்காயம், காய்கறி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். அப்போ தான் கேரட்டு, பீன்ஸ் எல்லாமே கூட சேர்த்து வதங்கும். இப்போயே நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். காய்கறி எல்லாமே நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போதைக்கு ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் போல் ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சுடுங்க. நல்லா பாயில் ஆகும் உள்ளேயே. பாருங்கள், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நிறைய பேர் ஃப்ரைட் ரைஸ்னால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் இது சேர்த்து செய்கிறப்ப தான் எக் ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், எல்லாமே வெந்துடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் ஒரு சைடு பண்ணிவிட்டு 4 முட்டையும் நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ, எவ்வளோ பேருக்கு ரைஸ் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முட்டையை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் ரைஸ் செய்கிறேன். அதனால் ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். எல்லாத்தையும் உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லாட்டி கீழே அடி பிடிக்கும். நான் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். வெங்காயம் நம்ம சேர்த்த காய்கறி எல்லாமே ஒரு சைடாக தான் இருக்கணும், இது கூட மிக்ஸ் பண்ணிட வேணாம். முட்டை நல்லா 3/4 பதத்துக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட ஃபஸ்ட்டு நல்லா உதிரியாக முட்டை வரணும், அந்தளவுக்கு நல்லா வேகணும். ஒரு சைட்லேயே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சைடில் அடியில் எல்லாமே வெந்ததெல்லாம் மேலே வர மாதிரி, வேகாததெல்லாம் கீழே போகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் முட்டையில். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. நீச்சு ஸ்மெல் இருக்காமல் இருக்கும் மஞ்சள் பொடி சேர்க்குறப்ப. நீங்கள் ஆம்லேட் போட்டால் கூட லைட்டாக மஞ்சள் பொடி சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும், நீச்சு ஸ்மெல் இல்லாமல். பாருங்கள், இப்போ பாதி வெந்துடுச்சு முட்டை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும், கை எடுக்காமல், இல்லாட்டி கீழே அடி பிடிக்கும். நல்லா லேசாக கிளறுங்க, ஃபுல்லாத்தையும் போட்டு கிளற வேணாம். சும்மா கீழேக்கும் மேலேக்கும் திருப்பி விட்டால் மட்டும் போதும். அப்போ தான் நல்லா உதிரியாக வரும். பாருங்கள்,
இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு ஓரளவுக்கு. கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் சைட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் காய்கறி எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உதிரியாக வெந்து வரணும் முட்டை. அந்த ஸ்டேஜில் தான் நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸில் இதில் சேர்க்கணும். அவ்வளோதாங்க. இப்போ முட்டையெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. முட்டையை நம்ம உடச்சி ஊற்றின அந்த செகண்ட்லேருந்து கையை எடுக்காமல் நல்லா கிளறி கிளறி விட்டுக்கிட்டு இருங்க, இல்லாட்டி அடி பிடிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டை நல்லா உதிரி உதிரியாக வரணும். பாருங்கள் நல்லா தனியாக உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே அந்தந்த ரேஷியோவில் கரெக்டாக சேர்த்தே ஆகணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை சாதம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்க்குறப்பே ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து ஆற வச்சுருக்க ரைஸ் இதில் சேர்த்துக்கலாம். ரைஸ் பாருங்கள் உதிரி உதிரியாக இருக்குது. இதே போல் உதிரி உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க ரைஸு. உங்கள் வீட்டில் என்ன ரைஸ் இருக்கோ அந்த ரைஸையும் தாராளமாக இதில் யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, கிளறி கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் சால்ட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கூடுதலாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னாலும் இன்னும் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கலாம். ஆனால் டேஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும், ரொம்ப காரமாகவும் இருக்காது. எனக்கு சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போல் இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக எல்லாத்தையும் கிளறி முடித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்து அந்த ஹீட்லேயே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மெயினாக லாஸ்ட்டாக இந்த கொத்தமல்லி சேர்த்தே சேர்க்கணும். அப்போ தான் இதுக்கான பர்ஃபெக்டான டேஸ்ட்டு நமக்கு கிடைக்குங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே நல்லா கிளறி முடிச்சாச்சு. காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அடிக்கடி திரும்ப திரும்ப செய்வீங்க. உங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப பாராட்டுவாங்க உங்களை. ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியானது கூட. இதில் நம்ம எந்த ஒரு சாஸுமே சேர்க்கலை. நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா பொடியை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியானது உடம்புக்கு. நம்ம வீட்டில் நான்வெஜ் எடுக்கிற டைமில் இது போல் சப்போஸ் மழை பெய்யுது, குளிர்காலம், அந்த ஸ்டேஜிலலாம் நைட்டில் இது செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்ச எக் ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். இன்னும் நல்ல நல்ல ஐட்டங்கள்லாம் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. உங்களுக்கு எதுனா ரெசிபி வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. நான் அடுத்த வீடியோஸ்லேயே அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். இதே போல் ஹெல்தி ஃபுட்ஸு தான் நம்ம வீடியோஸில் போடுவோம். தொடர்ந்து கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோஸ்க்கு ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.